ஏஷியன் லிஃப்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க 22 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க மிஷின் ரூம்லெஸ் எலிவேட்டர்ஸை யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு தர்றாங்க. கூடவே 5 இயர்ஸ் வாரண்ட்டி மற்றும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் தர்றாங்க. அப்புறம் என்ன, கிரகப்பிரவேசத்துக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எந்த லிஃப்ட்டை வாங்குறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்க, குவாலிட்டியாகவும் சேஃப்டியாகவும் லிஃப்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க திரையில் திரைக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மோகன்லால் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பரோஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சுமாராக ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் கோவா பகுதியில் போர்ச்சுகீசிய மன்னர்கள் இருந்தாங்க. அதில் டிகாமா அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தான். அந்த மன்னன் வந்து அவனுடைய சுரங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக பரோஸ் அப்படிங்கிற போதத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறான். அந்த பரோஸுங்கிற போதம் இன்றைக்கி வரைக்கும் அதை பாதுகாத்துக்கிட்டு வருது. அந்த புதையலை போய் யாராவது எடுக்கணுன்னா இந்த டிகாமாவுடைய பரம்பரையில் உள்ள யாராவது ஒருத்தர் தான் அதுக்குள்ளே போக முடியும். வேறு யாரும் அதுக்குள்ளே போக முடியாது. இதுக்கு இடையில் பலரும் முயற்சி பண்ணுறாங்க அதுக்குள்ளே போய் அந்த புதையலை கொள்ளடிச்சிட்டு வந்துடணுன்னு. பரோஸ் வந்து இருந்து தடுத்துருது எல்லாத்தையுமே. இந்த டைமில் இப்போ சமீப காலத்தில் காட்டுறாங்க. இந்த காலத்தில் அந்த அரண்மனையை இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏலத்தில் விட்டுறணும் அப்படின்ட்டு ஏலத்துக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக உலகத்தில் இருக்க கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து மோதுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து ஒரு பெரிய மில்லியனர் அந்த அரண்மனையை ஏலத்தில் எடுத்து அதை கேசினோவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏலத்தில் எடுக்க வர்றாரு. அவருடைய மகள் அந்த புதையலுக்கு போகிறாங்க. ஆனால் அவரை மட்டும் அந்த பரோஸ் அனுமதிச்சிருது. அந்த புதையலுக்கும் அந்த பொண்ணுக்கும் பரோஸுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதில் கதையாகவே இதில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல. அதுக்கு திரைக்கதையாவது ஒர்க் பண்ணாங்களான்னா அதுவும் சுத்தமாக ஒர்க் பண்ணல. இதுக்கு முன்னே நம்ம பார்த்த பழைய படமாக கூட இருக்கட்டும், இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம், பட்டினத்தில் பூதம், அப்புறம் அலாதீன், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்தா இந்த பூதம் கேரக்டரு ஒரு சேட்டை பிடிச்ச கேரக்டராக இருக்கும். அது வரும்போதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இந்த படத்தில் பூதமே ஒரு சீரியஸான கேரக்டராக இருக்குது. அப்புறம் ஜாலியாக படம் பார்க்க போனோம், நம்ம எப்படி ஜாலியாக படம் பார்க்க முடியும், ஒரே சீரியஸான படமாக போயிடுச்சு. இந்த பூதம் அதை சரியான உரியவங்ககிட்ட தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கிடையில் அதை வந்து லூட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாகவே இல்லை, ரொம்ப சாதாரணமாக வர்றாங்க, அது சாதாரணமாக துரத்தி விட்டுருது. இந்த மாதிரி தான் இருக்குது. கதையில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் கதையில் நேரடியாக ஒரு வில்லன் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி நம்ம உட்காந்து ரசிக்கிறது? படத்தை வேறு ஒரு 2.5 மணி நேரம் எடுத்து வச்சுட்டாங்க, எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல். தூங்காமல் பார்த்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு ஓரளவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஒர்க்கை சொல்லலாம். நல்ல விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கேமரா ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் கூட இருட்டுக்குள்ளேயே வச்சு படம் எடுக்காமல் நல்லா பளிச்சுன்னு வெளிச்சத்திலே எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமீபத்தில் பார்த்த 3D படங்களில் இது கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சமீபத்தில் பார்த்த 3D படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா பிளராக இருக்கும், கண்ணாடியை போட்டால் ஃப்ளாட்டாக இருக்கும். மற்றபடி லேயராக ஒரு செப்பரேஷன்லாம் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் படம் முழுக்கவே நல்ல லேயராக நல்ல டெப்த்தோடு இருந்தது. என்ன வழக்கம் போல் இவங்க பண்ணுற வேலை தான், அந்த கண்ணுக்குட்டை கொஞ்சம் அந்த கத்தியை காட்டுறது, கள்ள தூக்கி போடுறது, இந்த மாதிரி சேட்டையை கொஞ்சம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இவ்வளோ பண்ணியிருக்க தேவையில்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம். நல்ல அனிமேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல 3D ஒர்க் பண்ணியிருக்காங்க. கதையும் திரைக்கதையில் தான் கோட்டை விட்டாங்க. கதை திரைக்கதையை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க, ஒரு சுமாரான படமாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட இது நல்ல படமே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த படத்தை முழுசாக உட்காந்து தூங்காமல் பார்த்ததே சாதனைன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. Asian lifts for your offices and home, now available in easy EMIs.